இருக்காரு, புது டைரக்டர் ஒருத்தர், கம்போசிங் நடந்துட்டு இருந்தது, பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஏன்னா வாலி வந்து ஸ்பாட்லேயே எழுதி கொடுக்குறாரு, அவ்வளோ கெட்டிக்காருக்கு உங்களால் சார் பவர்த்தன் சார்லாம் தெரியும். அப்படி எழுதி கொடுத்தாங்க. டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, சார் பாட்டு நல்லா இருக்குது, 2வது வரையில் 3வது வரையும் நல்லா இல்லை, 4வது வரையில் ஒரு இந்த வாக்கியம் நல்லா இல்லை, 8வது வாக்கியத்துக்கு இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பெட்ரோல் பாக்கை எடுத்துகிட்டு போய் துப்பிட்டு வந்து உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன எனக்கு தமிழ் வாத்தியாரான்னு கேட்டார். நீ பணம் கொடுக்குற, இந்த பாட்டு நல்லா இல்லைன்னு தூக்கி போடு, நான் வேற பாட்டை எழுதி தரேன், 10 பாட்டு வேணாலும் கூட நல்லா இல்லைன்னு சொல்லு, ஆனால் நீ வார்த்தை இருக்கிறதுக்கு நீ எனக்கு தமிழ் வார்த்தை உங்க பாட்டு எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் போய் காலைல வேலையில் ஒன்று கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் மன்னித்து பாட்டு எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டில் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஏன்னா இது கவிஞர்களுக்கே உரிய ஒரு கர்வம்னா அவங்க மேலே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை. அதனால வந்து அதை நம்ம தப்பா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி கண்ணதாசன் வந்து ஒரு விழாவில் பேசுறாரு. என்ன பேசுறா, குடும்ப கட்டுப்பாடு பத்தி அவர் தலைமையில நடந்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், குடும்ப கட்டுப்பாடுக்கு விவாதத்துக்கு என்ன தலைமை தாங்க ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா எனக்கு எத்தனை பொண்டாட்டி எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு தெரியும், நான் சொன்னாதான் நீங்க நம்புவீங்க அப்படின்னாரு. அதனால வந்து அவங்க அந்த நகைச்சுவைக்கு மிகுந்தவர். அதே மாதிரி இப்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிந்தை வாசன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், எப்ப பார்த்தாலும் நீங்களும் தான் கை தட்டி வாழ்த்துங்களேன்பார். நம்ம ஆலோசனை என்ன சொல்லுவாரு, இந்த இடத்துல நீங்க கை தட்டணும் பாரு. இவங்க 2 பேருக்கு ஒரு சிறப்பு. அதுதான் இதுதான் 39 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லிதான் நீங்க கை தட்டணுங்கிறவங்க. நல்ல விஷயங்கள் ஸ்டேஜில் நடந்தா நீங்க கை தட்டலாம். நண்பர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களே, இயக்குனர் மோதிலால் அவர்களே, மேலும் இந்த அருமையான ஒரு நிகழ்வுக்கு வருகை கொண்டிருக்கும் இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசன், வாலி இந்த விருதை எனக்கு தந்து மகிழ்ந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் என்னையும் தேர்ந்தெடுத்த இந்த கமிட்டி உறுப்பினருக்கு என் தொட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசனும் வாலியும் அவர்கள் காலத்தில் சினிமாவுக்காக பாட்டு எழுதினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் அதையும் தாண்டி அவர்கள் சொன்ன செய்திகள் மக்கள் மத்தியிலே சினிமாவை தாண்டி சென்றிருக்கிறது. கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசனை பொறுத்தவரை அவருடைய நடை, சொல்லக்கூடிய வரிகள் சாதாரணமாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கை தூக்குவாரு, இப்படி தூக்குவாரு, இப்படி தூக்குவாரு, இப்படி தூக்குவாரு. இத காது கேட்காதவர்களும் கூட இந்த பாடலை என்ன என்பதை ரசிப்பார்கள். அதோ அந்த பாடலை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அந்த கையை அசைவி பொருட்டை இந்த கருத்தை தான் சொல்லுகிறார்கள் என்பதை தோழர்கள் கூட தெரிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு யதார்த்த உதவி கொடுத்தார் கவிஞர் வாலி அவர்கள். இப்பொழுது கூட அவர் இருப்பதற்கு முன்னதாக வடக்கே கேட்டு பாருங்கள் பேரத்தான் சொல்லுவான், கர்ப்பிடா போனர்கள் பேரத்தான் மெல்லுவான் இளமையை கொடுத்தார். அப்படிலாம் வாழ்ந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் சென்றடைவதற்கு அவர்கள் அந்த அளவில் சென்றார்கள் என்றால் இசையமைப்பாளர்கள் அவர்கள் கொடுத்த வரிகளை கொண்டு சேர்ப்பதற்கு ராகங்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுதெல்லாம் ராகங்கள் எப்படி இருக்கும் என்றால், ஒரு ராகமானது ககபாப்பா ககபாப்பா தபசாசம் ரிசதகபம் தபகரி கபதசதா தபகரி ககதபகபகரி சன் கககரி கபகபாப்பா கககரி கபகபாப்பம் ககதபதபசாச தகரி ரிசதகபகபதபகரி சககக ஐம்பா செஞ்ச உடம்பு
கல்வின்னு எப்படி போயிட்டு இருக்கு. ஆக பணம் பாட்டு கிட்டாந்துக்கு இதுதான். எனவே நண்பர்களே, விஜயமுருகன் சார் பக்கத்தில் இருக்காங்க, ஏன் இருக்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த சூழலோடு அப்பொழுது சங்கீதமும் கருத்துக்களும் ஒன்றாக இணைந்து வளர்ந்தன. இன்றும் அது பேசப்படுகிறது. இன்று பேசாமல் இருக்க காரணம் புதிதாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் ஒளியா சவுண்டு புதுசா இல்லையா அப்படிங்கிறாங்க. இது காலத்தினுடைய மாற்றம், அறிவியல் மாற்றம். எனவே அதிலேயும் கவிஞர்களும் இசையப்பாளர்களும் கை கொடுத்து நின்றால் நல்ல கருத்துக்களை சொல்ல முடியும் என்று கூறி இந்த தருணத்தில் என்னையும் தேர்ந்தெடுத்து கண்ணதாசன் வாழ்வினை வழங்கிய நமது கமிட்டி மெம்பர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஆனந்தூர் குமார் உட்பட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து இந்த சூழலோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். இந்த நாள் உண்மையாலே வந்து ஒரு வித்தியாசமான நாள். வந்து சீனிவாஸ் சார் சொன்ன மாதிரி ஆனந்தூர் ஃபைனான்ஸ் உடைய 39வது வருடம் சார். உண்மையாலே கடவுள் வந்து அவர்களுக்கு வந்து எல்லா இதுலையும் கலைச்சேவை மிக சிறப்பாக நான் ரொம்ப சின்னதே பார்த்துருக்கேன். மிக சிறப்பாக நான் சொல்ல வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு சென்டிமெண்டான ஒரு ஃபீலிங்காக போச்சு இன்னைக்கு. காரணம் இது எல்லா படங்கள்லையும் ஐயா வாதி ஐயா அவர்கள் தான் வந்து பாடல்கள் இருக்கார். அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து சொல்லும்போது வித்தியாசமான ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து காலையில் ஒரு 2 நிமிஷம் பேசினோம். ஏன்னா அவருடைய நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கேன். காரணம் காலையில் 9 மணிக்கு நானும் தேவா சாரும் பிரசாதில் கம்போசிங்காக உட்காந்து இருப்போம். வாலி சார் வந்து வருவார். வந்துடுவார்னா கரெக்டாக வந்து அவர் வந்து 10 மணிக்கு வந்துடுவார். 10 மணிலிருந்து இவருக்கு தேவா சார் சும்மா பண்ணுறாரு. ஏதாவது நோண்டிக்கிட்டு பழைய ப்ரீவியஸ் எம்ஜிஆருக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்பார். ஐயா அதெல்லாம் இப்படிங்க அப்படிப்பாரு. ஒன்று அவர் தேவா சார்ன்பார். அதாவது ஒரு படத்தில் வந்து வாலி சார் வந்து பாட்டு எழுத வந்தோம்னா இந்த படத்தில் நீ வேண்டாப்பா வேற ஆள் எடுக்கலாம். இல்லை சார் நான் வந்து இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது, என் பேர் இல்லாமல் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா இது ரொம்ப ஃபீல் ஆகுது. அதுதான் வர வச்சு கேட்டார், என்ன இப்படி சொன்னேன், என்ன மேட்ரு அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து உலகத்துக்கும் வாலிபண்ண என் பேர் இல்லைன்னா நீங்கள் உலகத்துக்கு பண்ணு தான் ரிலீஸ் பண்ண முடியும், வாலிபம் ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் இதெல்லாம் சொல்லி காட்டினார். அவர் மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். அவர் வந்து வாழ்க்கையில் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக சிறப்பாக இருக்கும். போர்க்களத்தில் புலம்பக்கூடாது. சினிமாவில் வந்து புலம்பவே கூடாது. போர்க்களத்தில் புலம்புனா அர்த்தம் கழுத்து கட்டிட்டு போயிடுவாங்கிற மாதிரி. ஆக இன்னொரு விஷயம், தயவு செய்து இன்னைக்கு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல ஐயா வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. தயவு செய்து பெரிய மனசு பண்ணி உங்களை ரிக்வஸ்ட் பண்ண ஒரு 2 நிமிஷம் கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும் வாடி ஐயா இருக்கான 2 நிமிஷம் வந்து நம்மளுடைய மரியாதையை மௌனமா நம்ம செலுத்திட்டோட மிகப்பெரிய விஷயம். இந்த அனைத்து இதுவும் வந்து ஆனந்த ஐயாவுக்கு தான் போய் சேரும். 2 நிமிஷம். அத உண்மையாவே வந்து லைஃப்ல இது மறக்க முடியாத விஷயம். தியாகராஜன் சார் எனக்கு யாருன்னு தெரியல சார். என்ன சிறப்பான விஷயம். நான்லாம் வந்து விஜயனுடைய அசைவலப்பட்ட சினிமாவுக்கு வந்துடுவேன். எஃபெக்டை கொடுக்குறாரு சீனிவாசன் டேரக்டர் சுற்றிட்டே இருக்கேன். இந்த மாதிரி எஃபெக்ட் எடுத்துக்கிறாங்க. அது ஒன்று உள்ளத்தில் நல்ல ஒன்று ஐயா பாடினாரு. என்ன ஃபீலிங் சார். சார் எவ்வளவோ பெரிய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். மிகப்பெரிய விழாக்கள் நார்த் இந்தியா ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். நம்ம அதாவது சின்ன ஒரு ப்ரோக்ராமும் அழகா எந்த விதம் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டக்டர் கூட இல்லாம ஒரு பிசல் இல்லாம வந்து இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்குங்க சார். உண்மையாக அனைத்து பேர் எனக்கு தெரியல. ஆர்கஸ்ட்ரேஷன்ல அந்த சங்கு ஊழல் பாருங்க, டைமிங் மிகப்பெரிய விஷயம் சார். எவ்வளவு பெரிய கலைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். உண்மையாவே அந்த கலையில எனக்கு அவ்வளவு ஃபீலிங் இருக்கு. என்னுடைய எல்லா பாடல்களும் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக காரணம் என்ன, இந்த மாதிரி ரசிகர்கள் இவரே மதிக்கணும்னா ஐயாவுக்கு தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து உண்மையாவே கடவுள் ஒரு நீண்ட ஆயுசை கொடுத்து தலைவரை வந்து திரும்ப திரும்ப மக்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தணும். அண்ணன் குருநாதன் சார் வந்து குறைய வற்புள்ளவர். உண்மையாவே ரொம்ப சிறப்பு சார். நீங்க உண்மையாவே மிகப்பெரிய, அதாவது உங்களுக்கு வந்து பொருளாதார தெரியாது, கடவுள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி கொடுத்துருக்காரு. பாருங்க, ஒரு மூமெண்ட்ல டைமிங் வந்து பார்த்தா முக்கியம். ஒரு கலைஞருடைய மிகப்பெரிய சிறப்பு பார்த்தீங்கன்னா டைமிங் இங்கிருந்து அவ்வளவு தூரம் நடந்து அங்க போய் பாடி அடுத்த ஸ்டோப்ல அப்படியே ஏறி மேடைக்கு வர இங்க வரும்போது கரெக்டா வந்து பல்லவி ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருடைய சிறப்பு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எஃபெக்ட் கொடுக்குறாரு. சின்ன சின்ன எஃபெக்ட் நம்ம டைரக்டர்ங்கிறதால ஆர்டிஸ்டுடைய ஃபீலிங்ஸ் நமக்கு தெரியுது. மிகப்பெரிய கலைஞர் சார். நீங்க உண்மையாக மிகப்பெரிய தலைவணங்கி
அதே மாதிரி ஐயா நீங்களும் ரொம்ப பண்ணீங்க. ஆர்கஸ்ட்ரேஷன் ஸ்டோக்கு மிஸ்டேக் இல்லை சார். கடவுள் வந்து இவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய சான்ஸ் கொடுத்து இந்த சினிமா புகழ் இதுல அதில் எழுதாங்க தயவு செய்து டிவி புகழ் அவர் வந்து மிகப்பெரிய புகழ் வாய்ந்த மிகப்பெரிய மாமனிதர். நிறைய பேச நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. பாரதி ஐயா அவருடைய ஆத்மா சாந்தி அடைக்கும், கவி அரசனுடைய ஆத்மா சாந்தி அடைக்கும் கூட நன்றி. விடைபெறுகிறேன்.